வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்களில் 28 பேர் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள மே தின கூட்டங்கள் காரணமாக கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு நிலைமைக்கு பின்னதான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையின் போது இந்தியாவில் தஞ்சமடைந்தவர்களில் 28 பேர் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். இன்று காலை 9:45 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர்கள் வந்தடைய உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து 18 பேரும் திருச்சியிலிருந்து 10 பேரும் இன்று தாயகம் திரும்ப உள்ளனர். இதேவேளை தமிழகத்தில் இருந்து 46 அகதிகள் நேற்று தாயகம் திரும்பியுள்ளனர். கண்டியைச் சேர்ந்த 4 பேரும் கொழும்பைச் சேர்ந்த ஒருவரும் அடங்கலாக 46 பேர் நாட்டை வந்தடைந்துள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் திருகோணமலை, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் வருகை தந்துள்ளனர். தாயகம் திரும்பும் அகதிகளுக்கு தேவையான தற்காலிக வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படுவதோடு போக்குவரத்து உள்ளிட்ட சில தேவைகளுக்கான கட்டணங்களும் வழங்கப்படுவதாக மீள்குடியேற்ற அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. வவுனியா ஓமந்தையில் கடந்த 16ஆம் தேதி வனஜீவராசி உத்தியோகத்தர் ஒருவரால் யானையொன்று சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை துறைசார் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேராவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிணற்றில் தவறி விழுந்திருந்த 4 யானைகளை கிணற்றிலிருந்து வெளியேற்றும் போது வனஜீவராசிகள் உத்தியோகத்தரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது ஒரு யானை கொல்லப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய வனஜீவராசிகள் திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஓமந்தை பகுதிக்கு சென்றிருந்தனர். இதேவேளை வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபரால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையும் அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னர் ஓமந்தை பகுதியில் கடமையாற்றிய குறித்த உத்தியோகத்தர் அனுராதபுரத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இன்றும் நாளையும் மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு நிலைமைக்கு பின்னதான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அனைத்து பாடசாலைகளிலும் துப்புரவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் பிரசிலா சமரவிக்ரம தெரிவித்தார். இது தொடர்பில் பரிசீலனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வருடத்தின் இதுவரையான காலத்தில் 37,000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் 70 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் பிரசிலா சமரவிக்ரம தெரிவித்தார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவுள்ள மே தின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் காரணமாக கொழும்பு நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட பாதுகாப்பிற்காக 5000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். வீதி பாதுகாப்பு, பேரணிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு தகவல்களை வழங்குவதற்கு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் 6 மே தின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் என்பன இம்முறை நடைபெறவுள்ளன. இதேவேளை எதிர்வரும் 1ஆம் தேதி கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டமும் அமல்படுத்தப்பட உள்ளது. கழிவகற்றல் செயற்பாட்டை அத்தியாவசிய சேவையாக்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான விசேட பாராளுமன்ற அமர்வு இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த அமர்வு நடைபெறவுள்ளது. கழிவகற்றல் செயற்பாட்டை அத்தியாவசிய சேவையாக்குவது தொடர்பில் ஜனாதிபதியால் கடந்த 20ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது. அதனை அமல்படுத்துவது தொடர்பில் கடந்த 26ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கட்சித் தலைவர்களுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முற்பகல் 9:30 தொடக்கம் மாலை வரை இந்த விடயம் குறித்து பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. மேலும் மேத்தோட்டமுள்ள அனர்த்தம் உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் குறித்தும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பிலும் இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி கே. சூரியகுமாரன். இலங்கையில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை எதிர்வரும் 30ஆம் தேதி அளவில் அதிகமாக காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது.
மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, மத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கொழும்பு முதல் காலியூடான மாத்தறை வரையான கரையோர மாவட்டங்களில் காலை வரை பெரும் சிறிதளவான மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் சீரான காலநிலையே காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு அல்லது தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.